வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கண்டிப்பாக ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற இந்த 12 ராசிக்கும் உண்டான 12 விதமான, அதாவது ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய 3 விதமான நட்சத்திரத்துக்கும் சேர்த்த மாதிரியே நம்ம பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மேச ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தை தான் பிறந்திருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக 1, 2, 3 அப்படின்னு ஒரு குறைஞ்சது ஒரு 9 பாதங்கள் வந்து நமக்கு ஒரு ராசிக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த 9 பாதங்களுக்குமே நம்ம சேர்ந்த மாதிரியே நம்ம பலன்களை கொடுக்குறோம். சரியா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம், மதிப்பு உண்டான நாளாகவும், அதே மாதிரி முயற்சிகள் கைகூடும் நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. பேச்சுக்களில் மதிப்பு உண்டான நாளாகவும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கடினமான இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து நோய் தொற்று இந்த மாதிரியான சம்மந்தமான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதே மாதிரி ஏதாவது வந்து வெளி உணவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் உபாதைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு முயற்சிகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியருடைய உதவிகளால் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வெளி உணவு தவிர்ப்பது, அதே மாதிரி சில கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்வது கூட தப்பு. நீங்கள் இதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 3+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அதுவும் குறிப்பிட்ட வந்து உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. செஞ்சு பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, மேற்கு, ராசியா நிறம் வந்து பச்சை நிறம். சரிங்களா? 6+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். அதே மாதிரி இன்றைய பார்த்துருக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், சாதகமான ஒரு நாளாகவும், சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும், ஆர்வம் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனிவான பேச்சுகளில் காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாகவும், நெருக்கமானவர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த வழிகளில் உங்களுக்கு இருந்த இழுபறிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் சில பணிகள் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்வமான சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நன்மை நிறைந்த நாளாக, புகழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 1+9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிற வெண்மை நிறம். உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், நெருக்கடிகள் குறையும் நாளாகவும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. எதிர்கால தொடர்பான எண்ணங்கள் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிற மொழி பேசும் மக்களுடன் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்த சூழ்நிலையில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்நுட்பங்களை விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான, கலைத்துறையை சேர்ந்தவர்கள் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அன்பு நிறைந்த நாளாகவும், பண்பு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வெண்மை நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2+3ங்கிறது உங்களுக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும், நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். உழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும், ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும், அதே மாதிரி ஆதாயம் உண்டான நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள் அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பங்குதாரருடைய இணையருக்கான பற்றின சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மேம்பட்ட விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகளுக்கு வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி முன்னேற்றமான நாளாகவும், அதே மாதிரி சாதனை புரியக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. ஒரு சில டிராபேக் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும், ஆதாயம் உண்டான நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 3+8ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். பொறுப்புகள் வர வேண்டிய நாளாகும். அதே மாதிரி சூட்சமங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பயணங்கள் மேம்படக்கூடிய நாளாகும். அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய பொறுப்புகள், ஜாப்புகள், உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்ற நாளில் அரசு சார்ந்த வழிகளில் உங்களுக்கு பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் ட்ராபேக்காக இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரியோடத்தில் தொடர்பு கொள்வதிலையும் கொஞ்சம்
தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முயற்சிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து செயல்படுவீர்கள். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் ஆர்வம் உண்டான நாளாகும். அதே மாதிரி சிறு சிறு நண்பர்களுடைய தூரத்து பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த அரசு சார்ந்த தொழில்களில் தான் உங்களுக்கு இன்றைய நாளில் எதுவும் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது இன்னும் அரசு சார்ந்த வேலைகள் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் போக வேண்டியதாக இருக்கும். சரியா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு. ராசியா நிறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம், இளம் சிவப்பு நிறம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? சோர்வுகள் நீங்கும் நாளாகும், மகிழ்ச்சிகரமான நாளாகும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. பயணங்களால் ஏற்பட்ட சோர்வுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து மகிழ்ச்சியில் உருவாக்கக்கூடிய நாளாகும். நவீன சாதனங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் யூகங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உழைப்பால் மதிப்பு உயரக்கூடிய நாளாகும். அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 1+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். சோர்வுகள் உண்டான நாளாகவும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் கருத்துக்களில் கவனம் தேவை. சரிங்களா? அதேமாதிரி செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மறைமுகமான சில பிரச்சனைகள் தோன்றி வரையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பலம் பெற்ற பலவீனம் எது என்பது புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியரிடத்தில் வந்து ஒரு விதமான இறுக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்பம் நிறைந்த நாளாக ஒரு சில ட்ராபேக்கு கண்டிப்பாக இருக்குது. பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுங்க. கொஞ்சம் எதுவும் தெரியாமல் பேசுங்க, அது ஒரு வம்பு வழக்குகளில் கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி 9+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு. ராசியா நிறம் பிங்க் நிறம். சரிங்களா? தாமதம் உண்டான நாளாகவும் ஏற்ற இறக்கங்களான நாளாகவும் மாற்றமான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நினைத்த பணிகள் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சகோதர இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது, நடந்து கொள்வது நல்லது. திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உடலில் ஆரோக்கிய ஏற்ற இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகளும், எதிர்பார்த்த சில பயணங்கள் சிலருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலை கொஞ்சம் அமைதியான, எதிர்ப்புகள் கொஞ்சம் நிறையாவும் இருக்கும். சரிங்களா? வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள் இன்றைய நாளில் இருந்தால் கொஞ்சம் அமைதி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சால்வ் பண்ணணும்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றதுனால கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக அளவுக்கு மேன்மையாக இருக்கும். அதே மாதிரி 3+2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? முயற்சிகள் கைகூடும் நாளாகும், வரவுகள் கிடைக்கும் நாளாகும், அதே மாதிரி ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒத்துழைப்புகள் செயல்பாடுகள் கொஞ்சம் இழுவையில் இருந்தாலும் சில வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தவறிய சில ஆவணங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், பிரபலமான அவர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடுவதில் கொஞ்சம் அதிகமான ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விவேகத்தோடு செயல்படுவீர்கள். வெற்றி நிறைந்த நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 6+1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பொறுப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு இருக்கும் நாளாகவும் இருக்குது. சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வியாபாரம் சார்ந்த பொருட்கள் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், மாணவர்களிடையே கல்வி சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவருடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அதுபோக உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 9+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 9+3ங்கிறது அதிர்ஷ்டமான 9+3ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு. ராசியா நிறம் சாம்பல் நிறம்.
துரிதமான செயல்பாடுகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. வியாபார நிமித்தமான காரியங்கள், செயல்பாடுகள், துரிதமான செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். துணை வேலை செய்வர்களுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறிய தூர பயணங்களால் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பணி நிமித்தமாக. அதே மாதிரி ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிர்வாக பணிகள் பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் முதலீடு தொடர்பான ஆலோசனைகள் மேலவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுப்போடு நாளாகும். அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்கள், அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் எல்லாமே நீங்கள் இன்றைய நாள் செய்யலாம். அதே மாதிரி ஆராய்ச்சி செய்வங்க, இந்த மாதிரி புதனுடைய சம்பந்தமான இருக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா, அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசி நிறம் சாம்பல் நிறம். அதே மாதிரி 1+7 உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் பழுப்பு நிறம். சரிங்களா, சிந்தனைகள் செயல்படும் நாளாகவும், கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது. புதிய செயல்பாடுகளில் சிந்தனித்து செயல்படுறது நல்லது. அதே மாதிரி முன்ஜாமீன் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது ஜாமீன் போட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க இல்லையா, அது மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி விஷயங்களை அதாவது செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாராவது ஒருத்தர் முன்ஜாமீன் விஷயத்தில் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் செய்ய வேணால். அது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நன்மதிப்பை குலைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது குறிப்பிட்ட இந்த ஜென்மசனி காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கிறது தான். இதை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்குது. அது இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா, செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. செஞ்சு பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி 9+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.